آله وصحبه وسلم أما بعد. قال الله تعالى عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم بنفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, இருளனும் அசத்தியம் சூழ்ந்திருந்த உலகத்தில் நூறெனும் பிரகாசத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவரின் வாழ்க்கையை வாழ்கின்ற வாழப்போகின்ற நல்லடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய கடமையை ஏற்று இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அத்துணை விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நடக்கும்படி எமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நடக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் என்னும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துதுன ஷம்ஸி யௌமல் கியாமத் மினல் ஹல்க் ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரில் மைலின். நாளை மறுமையில் மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு மைல் தூரம் தான் இருக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களை எழுப்பி கேள்வி கேட்கின்ற போது, விசாரணை செய்கின்ற போது, மனிதர்களுக்கும் சூரியனும் இருக்கின்ற அந்த கப்ரிக்குத்தானே அந்த அளவு ஒரு மைல் தூரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் அர்ஷுடைய நிழல் அந்த இடத்தில் தேவை? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் ஒரு மைல், அதாவது 1.5 கிலோமீட்டர் அளவு என்பதை நாங்கள் ஹதீஸின் மூலமாக பார்க்க கிடைக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த பொழுதில் எங்களுக்கும் சூரியனுக்கும் இருக்கின்ற அந்த தூரம் கிட்டத்தட்ட 15,000 கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது. எத்தனை ஆயிரம் கோடி? 15,000 கோடி தூரத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 15,000 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற அந்த சூரியனை 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு எங்களுக்கு மத்தியில் கொண்டு வர வைக்கப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நொடி பொழுதில் 60 கோடி டன் ஹைட்ரஜனை வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெப்பத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த சூரியன். இந்த உலகத்தில் இருக்கின்ற 800 கோடி மக்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் பற்ற வைக்கக்கூடிய என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்த்து அதனை பற்ற வைக்க முடியுமாக இருந்தால்
500 டன் அளவு மாத்திரம்தான் பற்ற வைக்க முடியும். இந்த 60 கோடி டன்னை நாங்கள் உருவாக்க பற்ற வைக்க முடியுமாக இருந்தால் 12 நாட்கள் பிடிக்கும். ஒரு வினாடிக்கு சூரியன் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வினாடி, ஒரு செகண்ட் 60 கோடி டன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு வெப்பத்தின் உச்சத்தில் இருக்கும் அந்த நாள் இன்று அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் ஏசி கூட்டுகிறோம், மரங்களை வளர்க்கின்றோம், நிழல் தேவை, எங்கேயாவது வெயிலுக்கு நான் திரிந்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எங்களுடைய தாகம் ஏற்பட்டு தொண்டைகள் எல்லாம் வறண்டுவிடும். என்ன செய்வோம்? அதற்கான குளிர்பானங்களை குடிக்கிறோம் தாகத்தை தணிப்பதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நிற்பதற்கு சூரியன் கொதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் நிழல் பெறுவதற்கு எந்த விதமான நிழலும் கிடையாது. நாங்கள் நிழல் பெறுவதற்கு எந்த விதமான மரங்களும் கிடையாது. எங்கும் ஓடி ஒளிய முடியாது. மிகவும் கொடூரமான அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி. அந்த நாளில் 7 கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? லா தில்ல இல்லா தில்லுஹு. அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்கு இருக்காது. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த நிழல் இருக்குத்தானே, அர்ஷுடைய நிழல், அந்த அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே முதலாவதாக அல் இமாமு ஆதிலு, நீதமான அரசன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதமான அரசன் இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் முழு அதிகாரமும் அவரிடத்தில் குவிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இருந்த அரசாங்கங்களை போன்று இப்போது கிடையாது. கேள்வி கேட்கலாம், ஆனால் ஆரம்ப காலத்தில் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஏதாவது பேச முடியுமா? எதுவும் கிடையாது. அந்த அரசன் நாடுவதுதான் சட்டம். எதனை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதுதான் சட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சி இருந்தது என்று எங்களுக்கு தெரியும், படித்திருக்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு அரசனாக இருந்திருக்கிறான். நாங்கள் எதிர்பார்க்கிறோம், கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு உலகத்தில் வாழ்ந்த அரசர்களில் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கொடூரமானவனாக இருந்தான். ஏன் அது? ஏன்? அதிகாரம் குவிக்கப்படுகிறது. அதிகாரம் குவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் தன்னை கடவுளாக எண்ணுகிற அளவுக்கு அதிகாரம் குவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்களுடைய கர்வம் இருக்கும். சூரத்தில் புரூஜிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இறைவனை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கிடங்கு தோன்றி மக்களை போட்டு எரிக்கிறான் ஒரு அரசன். எதனால்? தன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதிகாரம் முழுக்க அவனிடத்தில் இருக்கிறது. நாங்கள் இந்த தற்போது வாழுகின்ற கட்டத்திலும் எங்களுக்கு சமூக பொறுப்புகளில் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டாலே பெரிய அதிகாரம் மிக்கவன் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வருகின்றதா இல்லையா? அப்படித்தானே? எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதிலே நான் ஒரு அதிகாரம் மிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி இருக்கிறேன் சகோதரர்களே? எப்படி இருக்கிறேன்? முழு அதிகாரம் என்னிடம் இருக்கின்றது. நீதி தவறுமா? நீதியை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போதும் நீதி ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நாங்கள் எங்களுக்கு மனதிற்கு பட்டதை போல் செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கலீஃபாவாக ஆக்கிவிட்டு, யா தாவூது இன்னா ஜஅல்நாக கலீஃபா ஃபில் அர்த்,
தாவூதே, உங்களை நாங்கள் இந்த பூமியினுடைய அரசனாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், சர்வசாதாரணமாக இல்லை. எங்களுக்கு பள்ளி பொறுப்புகள், வேற ஏதாவது பொறுப்புகள், அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு வருகின்ற போதே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய மனம் இருக்கிறது. ஆனால் அரசன் என்று வந்துவிட்டால் எந்த அளவுக்கு இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இமாமு அல் ஆதிலு. என்ன நீதமான அரசன் சும்மா அங்க போய் என்ன செய்யலாது, சொர்க்கத்தில் நிழல் கிடைக்குமா என்று கூட கிடைக்காது. கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்தில் யார் நீதத்தை செலுத்தி அந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுகிறார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையில் அரசுடைய நிழலை கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவதாக, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். மார்க்கத்தில் வளர்ந்த ஒரு வாலிபனாக இருக்கின்ற போது எந்த விதமான பழக்க வழக்கங்களும் இல்லாமல் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வளர்ந்த ஒரு வாலிபன், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாலிபன், நேரத்துக்கு தொழக்கூடிய ஒரு வாலிபன், வியாபாரத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாலிபன், மக்களோடு நல்ல முறையில் பணிவாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு வாலிபன். இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை பெறக்கூடியவனாக இருப்பான். நேரம் இருக்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விருப்பத்தோடும் மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். ஆனா தற்போது இளைஞருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி வேணுமா, வேற என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அத்துணையும் அப்படியே செய்கிறோம். நேரங்கள் எல்லாம் அப்படியே செய்து உம்மா வாப்பா எல்லாம் பெற்று அந்த பிள்ளையை வளர்ப்பது காரணம் பப்ஜிக்காக இருக்கிற மாதிரி எல்லாரும் போனை வச்சுட்டு செய்றாங்க, அப்படியே இருக்கிறாங்க. நீங்க வாலிபர்களை பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்துக்கு ஈடுபாடானவர்களாக இருக்கிறார்களா அல்லது உலக ஆயுதங்களுக்காக வேண்டி தங்களை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. இந்த வாலிப வயதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகிலும் அறிவாற்றலிலும் மிகவும் உன்னதமான மனிதர். அந்த நேரத்தில் அவர் பாவம் செய்ய தூண்டும் போது பாவத்திலிருந்து விலகி தூய்மையான ஒரு மனிதனாக இருக்கிறார். எதனால்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதில் தான் என்ன செய்கிறார்கள்? சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு கோடாலியை கொண்டு போய் சிலையினுடைய கழுத்தில் கொழுகி விட்டு வருகிறார். இது யார் செய்தது என்று மக்கள் எல்லாம் பதற்றத்தில் இருக்கின்ற போது சிலர்கள் கூறுகிறார்கள், எவ்வாறு இப்ராஹிம் என்கின்ற வாலிபன் இதனை செய்வதாக சிலையை குறை கூறிக்கொண்டு திரிஞ்சான், இது பிழை, இது சிலையெல்லாம் என்ன வணங்கக்கூடாது என்கின்ற நிலையில் இப்ராஹிம் பேசிக் கொண்டிருந்தார் என்பதாக அந்த மக்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் கூறுகின்ற போது அதிலே வாலிபன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறான். வாலிபர்களால் சமூகத்தை மாற்ற முடியும். இஸ்லாத்தினுடைய தியாகங்களில் வளர்கின்ற விடயத்தில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் வாலிபர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாலிப வயதில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் செலவழிக்கின்றோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது சகோதரர்களே, ஒரு ஆட்சிக்கு கெட்ட ஒரு ரோம பேரரசு ஆட்சிக்கு பயந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற
அந்த ஆட்சியிலிருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு நகருகிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தும் முகமாக சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகிறார் குகைவாசிகளை பற்றி. அவர்களுடைய வரலாற்றை மக்களுக்கு தியாகம் பண்ண வேண்டும், வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படிப்பனைக்காக எங்களுக்கு சொல்லுகிறான். சகோதரர்களே, அவர்கள் 309 வருடங்கள் அவர்களை தூங்க வைத்திருக்கிறார். அவர்கள் எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். நீ எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், நீ அரசனாக இருந்தாலும் சரிதான், எவனாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இங்க ஏலாட்டி அடுத்த இடத்துக்கு நாங்கள் போல் எப்படியும் தாவா செய்வோம், அல்லாஹ்வை தான் வணங்குவோம் என்ற அடிப்படையில் அந்த வாலிபர்கள் செல்கிறார்கள். அதனை படிப்பனையாக அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக ஒரஜுலுன் கல்புஹு முஅல்லகு ஃபில் மஸ்ஜித் ஃபில் மசாஜித், பள்ளி வாயிலுடன் தொடர்புடைய அந்த உள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்தாலும் சரிதான், வியாபாரம் செய்தாலும் சரிதான், என்னதான் வேலைகள் இருந்தாலும் சரிதான், அவர்கள் நேரத்துக்கு பள்ளியில் தொழுவதற்காக வருவார்கள், கடையில் தொழமாட்டார்கள். என்னதான் இருக்கட்டும் வேலைகள், ஆனா அவர்கள் பள்ளியில் தொழக்கூடிய மனிதர்கள். கஷ்டமா இருக்கா இல்லையா? மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்கிறதா? மிகவும் ஆதாரபூர்வமான விடயம். நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். கண் தெரியாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு வருகிறார். அனுமதி கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் உனக்கு பள்ளியின் அதான் சொல்லுகின்ற சத்தம் கேட்கின்றதா என்று கேட்கிறார். அதற்கு ஆம் என்று சொன்னவுடன் அனுமதி மறுக்கப்படுகிறது. பள்ளியில் வந்து தான் தொழ வேண்டும். யாருக்கு? ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபிக்கு. மாஷா அல்லாஹ், எங்களுக்கெல்லாம் அழகாக எல்லாம் தெரிகிறது, எங்களுக்கு வாகனமும் இருக்கிறது. எந்த அளவுக்கு நாங்கள் நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக, பள்ளியோடு தொடர்புள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது நபராக ஒரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இரண்டு நபர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறார்கள். நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நண்பர்கள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய பிரச்சனைகளை பேசுவதாக இருந்தாலும், சந்தோஷங்களை பேசுவதாக இருந்தாலும் நண்பர்கள் கட்டாயம் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒன்று சேரக்கூடியவர்கள், பாவங்கள் செய்கின்ற போது அதை செய்யாதே என்று தடுத்து நல்வழியில் திருத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பன். நல்ல நண்பன் என்பது கண்ணாடியை போன்றிருப்பான். தன்னில் இருக்கின்ற குறைகளையே அப்படியே சொல்லுவான். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி செய்யாத, தொழில் செய்யா, தொழில ஹராத்தை செய்கிறா, இதை செய்யாத என்று தடுக்கின்றவன் தான் உண்மையான நண்பன். உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். நண்பர்கள் இருக்கிறார்கள் தானே, எதையும் எதிர்பார்க்காம பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று நண்பர்களிடத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். நல்ல பழகுகிறோம், மச்சான் 5 லட்சம் காசுதா என்று கேட்டால் கொடுத்தால் அங்கால எதுவுமே கிடையாது. அப்படி அல்ல, எதுவும் எதிர்பார்க்காத ஒரு நண்பன், என்ற நண்பனுக்காக வேண்டி எதையும் செய்வேன் என்று எண்ணுகின்ற ஒருத்தன் நல்ல முறையில் இருப்பான். அடுத்ததாக, நீ இல்லாத போது உனக்காக துஆ செய்யக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். அல்லாஹ்வுக்காக தான் ஒன்று சேர்றது, வேற என்ன காரணமும் இல்லையே. இந்த நண்பன் நல்லா இருக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைந்தவனாக இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவனாக இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் உன்னுடைய குறைகளை மற்றவரிடம் சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான். நம்மகிட்ட யார்கிட்ட இருப்போம்னு சொன்னால் எங்களுடைய பலம் பலகீனம் எல்லாம் எங்களுக்கு நண்பனுக்கு தெரியும். நாங்கள் என்ன செய்வோம், ட்ரிப் போறேன்னாலும், எங்களோட மனைவி பிள்ளையுடன் போறேன்னு சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் ஒழுக்கம் அறிப்போம். நண்பர்களுக்கு மத்தியில் போகும்போது கொஞ்சம் நாங்கள் அப்படி இப்படின்னு இருக்க பார்ப்போம். ஏன்? நண்பர்கள். நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய குறைகளை பிழைகளை அவர்கள் என்ன செய்ய வெளிப்படுத்த மாட்டாங்க.
இவன் அப்படித்தான் இப்படித்தான் 4 பேர் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைய சமூகத்தில் நண்பர்கள் என்கின்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சற்று பார்க்க வேண்டுமா இல்லையா? ஒரு பாவமான காரியத்துக்கு ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஒரு மோசமான வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களே இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியும் எந்த அளவுக்கு உற்று தோழர்களாக இருந்தார்கள், நண்பர்களாக இருந்தார்கள், வரலாறு எங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது நபராக ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்து ذات منصب وجمال فقال اني اخاف الله. ஒரு நல்ல அழகான வம்சமுள்ள பணக்கார வசதி உள்ள ஒரு பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அளிக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக நான் இதனை விட்டு விடுகிறேன் என்று, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று யார் விலகிக் கொள்றானோ அத்தகையவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாத்தியமான விடயமாக இருக்கிறதா? கஷ்டம். ஆனால் இறைவன் இதனை எங்களுக்கு வாக்காக தருகிறான். இப்பே சமூக வலைதளங்கள், இப்ப இருக்கின்ற சூழல் எப்படி இருக்கிறது? நாங்கள் ஏதாவது வகையில் பெண்ணாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், சமூக வலைதளத்தில் பார்க்கின்ற போது மிகவும் ஆபாசமாகவும் மோசமானதாகவும் ஒரு கேவலமானதாகவும் இருக்கிறது. எங்களுடைய சமூகமா என்று ஒரு கவலைப்படுகின்ற அளவுக்கு இருக்கிறது சகோதரர்களே. அந்த அளவுக்கு மோசமான முறையில் இருக்கிறது சமூகம். எங்களுடைய சமூக வாலிபர்கள் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் வலைத்தளங்களில் மிகவும் ஆபாசமானவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் தனிமையில் கேவலமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக அந்த அளவுக்கு வழிகேடுகள் நிறைந்து எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பிள்ளைகள் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் யார் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசியல்களை பெறுவார்கள். பெண்களும் இதற்காக வேண்டி எல்லா பெண்களும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் அதிகமான பெண்களும் இவ்வாறு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்களும் அவ்வாறு இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு வெற்றியிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து நல்ல முறையில் எங்களை இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் நல்ல முறையில் செயற்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக என்னையும் உங்களை மாக்குவானாக கூறி எனது முதலாவது ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசின் நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களில் 6வதாக இரகசியமாக தர்மம் செய்வது. நான் உழைக்கின்ற உழைப்பில், ஹலாலான உழைப்பில் நான் அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கின்றதை, யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற போது, தர்மத்தை வெளிப்படையாக கொடுத்தால் அது நல்லதுதான், ஆனால் மறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பதுதான் உங்களில் சிறந்தது என்பதாக பக்கரா 2வது அத்தியாயம் 271வது வசனத்தில் கூறுகிறார். பகிரங்கமாக கொடுப்பதும் பிழையானது இல்லை, ஆனால் இரகசியமாக கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிடத்தில் அதிகமாக நாங்கள் உழைக்கின்ற உழைப்பில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மலக்குல் மவுத் எங்களிடத்தில் உயிரை பறிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று அல்லாஹ் தஆலா அவகாசம் கேட்போம். ஃபஅஸ்ஸதக, நான் என்னுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்து விட்டு வருகிறேன், அவகாசம் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் சகோதரர்களே. தர்மம் செய்வது எதுவும் குறைக்காது. நாங்கள் அதிகமாக நாங்கள் தர்மம் செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவனாக. 7வதாக ஃபரஜுலுன் ذكرallahu خاليا ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கேட்கின்ற துவாக்கள் அன்றாட நாங்கள் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அது நாங்கள் பார்வையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், அத்தனை விடயங்களில் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மனிதர்கள்.
அது மனிதர்கள் என்கின்ற மனித தன்மையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்கின்ற கேட்கின்ற ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் கஞ்சி கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணீர் வருகிறதா? எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், பிரச்சனைகள் செய்து விட்டால், உடன்பிறப்புகளில் ஏதாவது வந்து விட்டால், ஆனால் நீங்கள் மன்றாடி நான் பிழை செய்து விட்டு என்ன மன்னித்து விடு என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் ரப்பிடத்தில் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறதா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிலும் மேலானது எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து, நீங்களா யார் ரசூலுல்லாஹ் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 7 கூட்டத்தார்களில் எங்களை ஆக்கி நிழல் பெறக்கூடிய, நாளை மறுமையில் நிழல் பெறக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.